13வது வசனத்தை ஆமென் வாசித்தால் இந்த 14வது வசனம் இன்னும் உங்களுக்கு லகுவாக புரியும். எப்படி பொல்லாங்கனை அவர்கள் ஜெயித்தார்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனம். எழுதுகிறேன். பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். பொல்லாங்கனை அவங்க என்ன வாலிபர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? ஜெயித்திருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பொல்லாங்கனை. ஆமென். பொல்லாங்கனை ஜெயித்ததினால். பிரைஸ் கார்டு. யாரை ஜெயித்திருக்கிறாங்க? ஒரு கேம்ல ஜெயித்தது போல பிசாசை என்ன செய்திருக்கிறார்கள்? பொல்லாங்கனை ஜெயித்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் சவுண்டு குறைத. எதையாவது ஒன்று வாழ்க்கையில ஜெயித்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பார்த்தீங்களா? இப்போ ஒரு கொசு அடிக்க பார்த்துடுங்க, அதை கூட கரெக்டா சிலவங்களுக்கு அடிக்க தெரியாது. இது எங்க அடிப்பாங்க, கொசு இங்கோடி என்ன செய்யும். இவங்க எப்படி பொல்லாங்கனை ஜெயிக்கிறது? ஒரு பாட்டை முழுமையா கையை தட்டி என்ன செய்ய மாட்டாங்க, ஒரே ஒன் பீட்ல அழகா ஒரு தாளத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பாட மாட்டாங்க. சோத்திரம். அப்ப ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். சொல்லுங்க. வீட்டை வந்து நீட்டா தூத்து தொடச்சிட்டீங்கன்னு நினைச்சிடுங்க, ஜெயித்துட்டீங்க. இது அது கூட நடக்காது. ஒரு ரூமை தூத்து துடைப்பாங்க, அடுத்தது அதனால இனி முதுகொலிக்கு இனி அடுத்த வாரம் பார்ப்போம். அது அங்கே அடுத்தது ஃப்ரெண்ட் ரூம், அங்கே அதை அடுத்து சோழி என்ன செய்கிறோம் இல்லை பாத்திரத்தை அவ்வளோ. அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியலை, அதுக்கு தான் சொல்ல. சிலவங்க வந்து நான் வின் பண்ணியிருக்கேன், நான் பாத்திரத்தை அவ்வளோத்தையும் கழுவி, சகோதரிகள் வந்து எல்லாம் கழுத்துட்டேன். எப்பாடா பாத்திரத்தை கழுவி என்ன செய்யிட்டோம், ஜெயித்துட்டீங்க. துணி எல்லாம் துவைச்சி முடிச்சிட்டிங்கன்னா ஜெயித்திட்டீங்க. இப்போ சொல்லுங்க அப்போ, டே பை டே சில விஷயங்கள்ல நான் வின் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆமென் என்று சொல்லுகிறவங்களை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேலை எடுத்து செய்கிற சகோதரர்கள் இருக்கிறீங்க, ஒரு வேலையை வந்து செய்து நீட்டா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயித்திருக்கீங்க. இல்லை அங்கே அரையும் குறையுமா போட்டுட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லா ஃபெயில். 100 வேலை செய்திருக்கிறீங்கன்னா 100 வேலையில் 100 நான் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி முடித்திருக்கிறேங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் அல்லேலூயா சொல்லலை. இல்லை இருக்கிறது அவ்வளோ கான்ட்ராக்டர் மாறும், எல்லாம் வந்து முதலாளிகளும். அப்போ என்னதாக தேவநாம எப்படி மகிமைப்படும், இயேசு எப்படி உயர்த்தப்படுவார்? ஏன்னா நான் உங்களை பார்க்கும்பொழுது வெறுமையா பார்க்க மாட்டாங்க, இது சகோதரன் நல்ல சகோதரனாங்க அப்படின்னா உங்களோட நம்மளோடு கூட என்னதும் ஒரு பேனல் இருக்கிறது. இவர் யாரு? ஆண்டவரை அறிந்த சகோதரன். இவர் ஒரு சபைக்கு போகிற சகோதரன். இவர் ஒரு விசுவாசி. வேலைகள் எடுத்து செய்கிறவங்க, பிஸ்னஸ் சென்டர் வச்சிருக்கிறவங்க, அல்லோட தொழிற்சலம் வச்சிருக்கிறவங்க, வேலைகளை நடத்துக்கணும். நம்மளை சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க. பார்த்துடுங்க, நம்மளை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பேனலில் பார்ப்பாங்க. ஆமீன். ஒரு என்ன கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பாங்க. நம்ம மாற்றி என்னதுமா சொல்லுவோம், நான்னா ஒரு இலக்காரன். அது அப்படி இல்லை. நம்மன்னா கொஞ்சம் கூட இந்த வேலை செய்கிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்களா, கன்றாக்கு மருங்களுக்கு உங்களை குறித்து எப்படி இருக்கேன்னா, இவங்கெல்லாம் சாதாரண ஆளுகள், இவர் ஆண்டவரை அறிஞ்சவர். அதனால மற்றவங்கெல்லாம் 5 மணி வரை 5 மணிக்கு கரையாறினாலும் இவர் எத்தனை மணிக்கு கரையாறுவார்? பரவாயில்லையா? இங்கே ஒரு ஆண்டி 6 மணிக்கிறாங்க. சரி 6 மணி இல்லை, ஒரு 5:15 கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன செய்வார், நிற்பார். இங்கே கதை என்ன தெரியுமா, மற்றவங்கெல்லாம் 5 மணிக்கு கரையாறினாலும் இவர் 4:30 என்ன செய்வார், கையெல்லாம் கழுவி. அப்படி நம்ம இங்கே இருக்கிற சகோதரர்கள் யாரும் அப்படி இல்லை என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, சகோதரர் சொல்லல. சகோதரர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், ஜனங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்களும் அப்படிதான். சிலவங்க சொல்லுவாங்க, நான் மட்டும் இந்த டீச்சருக்கு என்னது ஒரு இலக்காரம். அப்படித்தானே இருக்கா? ஏன் தெரியுமா? உங்க மேல பெரிய எதிர்பார்ப்பு. இவன் சபைக்கு போறா, இவன் ஜபத்துக்கு போறா, இவன் பைபிள் ரீட் பண்றா. ஸோ அதனால மற்ற பிள்ளைங்கள்லாம் சத்தம் போட்டாலும் இவன் எப்படி இருப்பான், அமைதியா இருப்பான். மற்ற பிள்ளைங்கள்லாம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வராட்டாலும் இவன் எழுதிட்டு வருவான். ஏன்னா இவன் யாரு? விசுவாசி. இவன் ஏசப்பா பிள்ளை. இவன் பெண்டிங் வைக்க மாட்டான். பெரிய எதிர்பார்ப்பு. அதான் பெரிய பிரச்சனை. புரியுதா? நீ அதை உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அறிஞ்சு, உங்க சர்ச் எல்லாம் அறிஞ்சு, உங்க பாஸ்டர் எல்லாம் அறிஞ்சிட்டாங்க. நீ ஐபிசி போகக்கூடிய ஆளா, வாப்பா வா இரு, காணிடா பேப்பர்ல இன்னும் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்கள்கிட்ட பெருசா எதிர்பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள்கிட்ட
பெருசா எதிர்பார்க்குறாங்க. இது பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லை, படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்கள்கிட்ட பெருசா எதிர்பார்க்குறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. உங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்கல்ல, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்க, இயேசுநாதருக்கு வலது பக்கத்துல, அதே போல வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்களும் பெருசா உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஆண்டி எங்க போறவங்க? சர்ச்சுக்கு போறவங்க. இவங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க, இவங்க என்னை நேசிக்கிறாங்க, என் நன்மையை விரும்புவாங்க. அதனால தான் பாருங்க, சில வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம்னாலும் பிள்ளை எனக்காக என்ன செய், ஜெபம் பண்ணு. சிலவங்கெல்லாம் ஜெப குறிப்பு நிறைய சகோதரிகள் எடுக்கணும். எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அல்லாட்ட இப்படி ஒருத்தவங்க ஜெபம் பண்ண சொன்னாங்க, எழுதி கொண்டு வர்றாங்க. காரணம் என்ன? உங்கள்கிட்ட அவங்க அதை நம்புறாங்க, உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கிறாங்க. பிரைஸ் கார்டு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு பேதுருவிட்ட எதிர்பார்க்கிறாரு, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? அவர் சொல்றார், எஸ் லார்ட், நான் உங்களை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். அல்லேலூயா. இதுல பெரிய இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் சகோதரர் ரட்சிக்கப்படலை நினைச்சிடுங்க, டெய்லி கேட்பேன், இதுக்கு தான் அங்கே சபைக்கு என்ன செய்யறியோ போறியோ, அங்கே இதுதான் என்ன செய்யறாங்களோ சொல்லி. அல்லேலூயா. அவங்களுக்கு என்னன்னா, நீங்க சபைக்கு வந்தோடனே நீங்க இயேசுநாதர்னு நினைப்பு. இயேசு சிலுவையில் என்ன செய்தார், பலியானார். அதே போல் நீங்க சாகணும்னு நினைக்கிறாங்க. இயேசு தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார், சத்தம். இதே போல வாயே திறக்க, அங்க என்ன நடந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, வாயே திறக்க கூடாது. பிள்ளைங்க சிலவங்க 9 மணிக்கு எழும்புவார்கள், நீங்கள் வாயே திறக்க கூடாது. அவர் வேலைக்கு போகாமல் நல்ல சரீர ஆரோக்கியத்தை எல்லாம் வைத்துட்டு சிலவங்க வேலைக்கு போகாம அப்படி காலையில் அப்படி காலுக்கு மேல கால் போட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிப்பேன், நீங்கள் வாயே திறக்க கூடாது. அப்படி இருந்தால் மறுநாள் அந்த அரிசியை பானையில் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஒருவேளை கவர்மெண்ட்ல கிடைத்தால் அரிசி மட்டும் போட முடியும். அப்புறம் அதுக்கு உப்பு போட்டாது, ஒரு கஞ்சி குடிக்கணும் உப்பாது போடணுமே. அப்போ சில நேரம் சகோதரிகள் வாயை திறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சிலவங்க ஓவரா திறந்துருவாங்க. சோத்திர நிதானமாய் பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, நிதானமாய். அல்லேலூயா. கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கணும், பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும், தாமதமா இருக்கணும். சொல்லுங்க, பேசுறதுக்கு எப்படி இருக்கணும், கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க, இவளுக்கு பூனை காதும்பாங்க. அப்படின்னா அந்த எண்டில் பேசுவாங்களே, அது கூட இவளும் பயங்கரமாக கேட்க பார்த்துடுங்க. நமக்கு பக்கத்தில் இருக்க ஆளு சொன்னாலே சில நேரம் சரியா என்ன செய்ய மாட்டேங்க. சிலவங்களுக்கு அந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இது வந்து கெஸ்ஸிங்லேயே அடிச்சிருவாங்க. ஓஹோ, நம்மளை பற்றி தான் இவங்க என்ன செய்திருப்பாங்க, பேசியிருப்பாங்களா இருக்கணும் எக்ஸெட்ரா. நான் சொல்கிற விஷயம் கேட்கறது எல்லாம் பாருங்கள், அதுக்கு வந்து எப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையும் சில பேசுகிறதுக்கு கேட்கறது நிதானமாக இருங்க. கேட்கறதுக்கு நிதானமாக இருந்து பேசுகிறதற்கு பாருங்கள். நம்ம என்னன்னா தாமதமாய் மெதுவாய் என உத்தரவுகள் வரட்டும். கர்த்தர் கிருபை செய்வாராங்க. வசனம் பொல்லாங்கன்னு ஜெயிக்கணும். சொல்லுங்க, வாயை திறந்து. பொல்லாங்கன்னு என்ன செய்யணும், பிசாசை ஜெயிக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, யாரை ஜெயிக்கணும், ஜெயிக்கிறீங்களா இல்லாட்டா அவன் ஜெயிக்கிறானா? காலில் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 காரியம் நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிமிந்து பாருங்க. இப்ப யாரும் பைபிள் படிக்காண்டா, நிமிந்து அப்படி லேசா கண்ணெல்லாம் திறந்து பாருங்க. நீங்க எவ்ரிடே ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களாங்கிற ஒரு எக்ஸாம்பிள். காலையில ஒரு 5 o'clock ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரியம் வச்சிருக்கோம். சரி, நீங்க வந்து ஒரு 7 o'clock வரை எழும்பலை, நெளிஞ்சு அங்க தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினச்சிடுங்க. காலைல அவன் வின் பண்ணிட்டு போயிட்டான். பரவாயில்ல, இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு களைப்பையும் பயங்கரமான ஒரு சோர்வையும் அப்படியே கொண்டு வந்து அப்படியே இருக்கிறது போல ஒரு இமேஜை கொண்டு வந்தேன். பரவாயில்ல, அவங்க தூங்கிட்டாங்க. அலாரமே ஆஃப் பண்ணி என்ன செய்யிட்டாங்க, தூங்கிட்டாங்க. யார் ஜெயித்துட்டா, பொல்லாங்க. காலையிலே சில வீட்டில் வின் பண்ணிட்டு கொடியை நாட்டிட்டு போயிடுவான். இந்த வீடு இன்னைக்கு என்ன செய்யலை, ஜெபம் பண்ணல, இவங்க இன்னைக்கு வேதத்தை வாசிக்கல, இவங்க காலையிலே கர்த்தரை பாடி துதிக்கல, கொடியை நாட்டிட்டு அவன் கிளாப் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ நிறைய வீட்டில் வந்து ஜெயிக்கவே முடியல. காலையில் எழுப்பி துதிக்கிறதுல ஒரு வின் பண்ண முடியல, அதில் பாயிண்ட் அடிக்க முடியல. இவங்களை கொண்டு கேமில் விட்டா போதும். வாலிப பிள்ளைங்க கவனிங்க, வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கானை முதல்ல தூக்கத்தில் வின் பண்ணு. காலில் எழுப்பி ஜெபம் பண்ணுறதுல ஒரு வின் பண்ண, அதில் ஒரு கோல் அடி. காலில் ஒரு குறிப்பிட்ட நேரம் எழும்பணும். காலில் பாருங்கள், வாயை திறந்து சத்தமாக சோத்திரம் பண்ணணும்.
ஒரு விசுவாச பிள்ளை வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் துவங்கிறது காலையில் முழங்காலில் உங்கள் நாளை துவங்குங்க. அதே போல் முடிக்கும் பொழுது ஒரு நாளை முழங்காலில் முடிங்க. காலில் முழங்கால் படிட்டு ஒருக்க ப்ரைஸ் பண்ணி ஒரு நாளை துவங்கி பாருங்க. அந்த நாள் ரொம்ப லகுவாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். ஏன்னா மூளை செய்யாததை முழங்கால் செய்யும், பணம் செய்யாததை முழங்கால் செய்யும். முழங்கால் ஜபம் பரலோகத்துக்கும் நமக்கும் ரொம்ப சமீபமாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம பெலத்தினால சாதிக்க முடியாத அநேக காரியத்தை முழங்கால்னாலே சாதிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவே முழங்கால் படியிட்டு அவரே கதறி ஜெபம் பண்ணாரு. ஆமென். ஒரு தானியேல் தான் தினமும் 3 விசை அவன் முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிற மனுஷனா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த விசுவாச வீடுகளில் எந்த வீடுகள்லாம் ஜெபம் குறையுதோ அங்கே பிசாசு வின் பண்ணியாச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாக அவனுக்கு ஆதிக்கம் தானே. கவனிங்க, யார் வின் பண்ணுறாங்களோ, இந்த பண்டையெல்லாம் ஒரு நாடு யுத்தம் பண்ணோம். வின் பண்ணிட்டான்னா ஃபஸ்ட்டு யாரை மாற்றுவான்? பிரசிடெண்ட்டை மாற்றுவான். அடுத்து எல்லாம் மாற்றி அவன் ஆட்களை வைப்பான். பைபிள் அந்த ராஜாக்களை பார்க்குறோம்ல, வின் பண்ணி அவனுக்கு சாதகமான ஒரு ராஜாவை என்ன செய்வான்? வச்சுட்டு அவன் போவான். இதே போல் பாருங்க, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிக்காவிட்டால் அவன் ஜெயித்து அவனுக்கு ப்ராஜெக்டை உங்கள் வீட்டுக்குள்ளே செய்துட்டே இருப்பான். ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்க வேண்டிய உங்கள் நாவை சாத்தாபுரம் பயன்படுத்துவான். ஆண்டவருடைய காரியமாக நிற்க வேண்டிய உங்களை அப்புறம் அவனுடைய காரியத்துக்கு நேராக திசை திருப்புவான். அப்படிதானே? எவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ பொல்லாங்கானை ஜெயிக்கணும். காலையில் ஆமையின் பாருங்கள், எழும்பி காலையிலே வேதத்தை வாசிக்கணும், காலையிலே ஜெபம் பண்ணிடணும். அப்போ காலை எழும்பி ஜெபம் பண்ணுற விஷயத்திலே அவன் ஃபஸ்ட்டு போட அவன் உங்களை வீழ்த்திட்டு அவன் ஜெயித்துட்டு போயிடுறானே. இதே போல் சின்ன விஷயம், ஒரு கேமில் ஒன்றால் அடிக்டாக இருக்கிற சில பிள்ளைங்க அதில் வின் பண்ண முடியலை. சேட் பண்ணுறது, அளவிட்டா சும்மா ரீல்ஸ் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, டிவிக்கு முன்னால் மணிக்கூர் கணக்கு உட்கார்ந்து இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, சில பாவங்களை உங்களால் வின் பண்ண முடியலையே. ஜெயிக்கணும். சொல்லுங்க, பாவத்தை ஜெயிக்கணும். பாவம் உங்களை ஜெயித்தரக்கூடாது. பக்கத்தில் 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, பாவத்தை ஜெயிக்கணும். பாவம் உங்களை ஜெயித்தரக்கூடாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிங்க. ஆமென். நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க ஜெயித்தால் தானா? பிசாசை ஜெயித்துட்டீங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் போடுங்க, பிசாசை என்ன செய்தீங்க? பொல்லாங்கானை ஜெயித்தீர்களா? எழுதுங்க அப்போ. பொல்லாங்கானை ஜெயித்தீர்களா இல்லையா? இல்லை அவன் உங்களை போட்டு தள்ளிட்டானா? நான் இதை சுண்டுக்குள்ள என்ன செய்ய வச்சிக்க, இதை வாய்க்குள்ள வச்சிக்க. ஒரு சின்ன புகை பழக்கத்தினால, அளவிட்டால் அந்த கூலிஃப்னு அப்படிம்பாங்க, அப்படி தானே? அதை தூக்கி அப்படி தானே, அதுக்கு பேரே எனக்கு மறந்துட்டேன். அது சரிதானா? அந்த விஷயத்திலே சிலவன் ஜெயிக்க மாட்டேங்கிறான். பிசாசு புற மண்டையில் ஒரு தட்டு நான் வச்சிக்க அப்படிங்கிறான். இங்கே தட்டினாலும் ஆங்கமாக அதை வச்சுட்டு போயிடும். அது அந்த பாருங்க, அவனை பிளாக் பண்ணணும், அவனை தடுக்கணும். என்ன நீ என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. நான் தான் அவனை இயேசுவின் நாமத்திலே. அவனை பிசாசு எப்படி ஜெயித்தாங்க? அவர்கள் ஆட்டுக்குட்டி யானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். இப்போ ஷார்ட்டா டைம் போயிட்டனால நீங்கள் எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பாவத்தை அளவிட்டால் பிசாசு எப்படி ஜெயிக்கணும்? சிலவங்கெல்லாம் கெட்ட வார்த்தையில் ஒரு ஜெயம் பண்ண மாட்டாங்க. நல்ல சோத்திரம் பண்ணுற வாயில் சரளமாக கெட்ட வார்த்தை வந்துடும். சிலவங்க சண்டை போடுவாங்க, சிலவங்க கோல் செல்வாங்க, சிலவங்க பாருங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாய் வாழ மாட்டாங்க. ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? வேகமாய் சில காரியத்தை பார்க்கணும். பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான் அதனுடைய 4வது அதிகாரம் 4வது வசனத்தை இப்படியாக நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. எப்படி பொல்லாங்கன்னு ஜெயிக்க முடியும்? எப்படி பிசாசு ஜெயிக்க முடியும்? ஆமென். கவனிங்கம்மா. நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறீங்களோம்மா? செல்லு நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறீங்களோ? பரவாயில்லையே. ஆண்டவர் உண்மையிலே நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி பிசாசு என்ன செய்கிறது? ஜெயிப்பது. எப்படி பிசாசு ஜெயிப்பது? இயேசு ஆமென் பாருங்கள் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கற்றுத்தர. ஒன்று, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. ஃபஸ்ட்டு நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கணும். தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்யான்? பாவம். எப்படி தேவனால் பிறக்கிறீங்க? இந்த உலகத்தில்
மாம்சமான ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்தவங்க தான் நீங்களும் நானும். நமக்கெல்லாம் இந்த பூமியில் ஒரு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. எப்படி தேவனால பிறந்தோம்? எப்படி தேவனை யாரெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வின் பண்ணணும், வின் பண்ணி நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டவர் பெரிய பிளஸ்ஸிங்கை வச்சிருக்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என்னுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். ஜெயம் கொள்கிற வின் பண்ணுறவனுக்கு கிஃப்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கனி கொடுக்கறது எதுவோ அதை என்ன செய்யும்? இன்னும் அதிக கனி. ஜெயம் வின் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் இன்னும் நிறைய வெகுமதிகளை கொடுத்துட்டே இருப்பார், உயர்த்திட்டே இருப்பார். அப்போ ஜெயிக்கணுங்கிற ஆசையுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு தேவனால் உண்டாயிருக்கணும், தேவனால் பிறக்கணும். நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் மாம்ச ஒரு பெற்றோருக்கு நம்ம பிறந்தவங்க. எப்படி தேவனால் பிறக்கிறோம்னு சொன்னால், என்றைக்கு யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோமே, முதல்ல என்றைக்கு அவரை எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகிற ஒரு அதிகாரத்தை, அத்தாரிட்டி, சர்டிபிகேட்டை வந்து சார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் எனக்காக இந்த உலகத்திலே பிறந்தார். பிள்ளைங்க கவனிங்களா, வின் பண்றதுக்கு நீ தேவனால பிறக்கணும். ஆவிக்குரிய ஒரு பெர்த் உனக்கு உண்டாகணும். மாம்சப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்தது போல ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்த் உண்டாகணும். ஒரு குழந்தையாய் நம்ம ஆவிக்குரிய பிறக்கணும், தேவனால பிறக்கணும். எப்படி நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து எப்படி உண்டாயிருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்ம விசுவாசித்தோமோ, அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர், அவர் தேவனுடைய குமாரன், என்னை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஐ பிலீவ், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார் என்று சொல்லி எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரத்தை யோவான் நற்செய்தி நூலில் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த 10 12 அந்த 9 10 11 கீழே இருளில் இருந்தாங்க, வெளிச்சத்துக்கு வந்தாங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. ஏன்னா பாவத்தில் இருந்தோம், அப்போ வெளிச்சத்தில் நம்ம பிறக்கணும். இருள்ல இருந்தோம், அக்கிரமங்கள் இருந்தோம், வெளிச்சத்தில் பிறக்கணும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி. 10 அந்த உலகமே அவர் மூலமா தான் உண்டாயிற்று. இந்த உலகம் அவர் நிறைய மனுஷர்கள் அவர் அறியலை. யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் பாருங்கள், அவருடைய நாமத்தின் மேல இந்த உலகத்தில் யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, சுயாதீனன் அல்ல, அவருடைய நாமத்தின் மேல இந்த முழு உலகத்தில் இருந்தும் எத்தனை பேர்கள் தேவனிடத்திலே அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்வார்களோ அத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. அல்லேலூயா. இப்பதான் சொல்ற யோவானால், தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்யான்? பாவம் செய்யான். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்த் நமக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து என்னைக்கு விசுவாசித்தோமோ, விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுத்தோமோ, ஒரு குழந்தையாய் பிறக்கிறோம். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன எல்லாம் என்ன செய்தது? நீ தேவனால் பிறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்து மேல ஒரு அளவு கடந்த விசுவாசம், ஆவி. நீ என்னைக்கு அறிக்கை பண்ணினியோ அவருடைய பிள்ளையாய் நீங்கள் பிறக்கிறீர்கள். பிரைஸ் காட். அப்போ அந்த வசனத்தில் நாம் எப்படியாக நாம் வாசிக்கிறோம், வாலிப பிள்ளைகள். அடுத்ததாக என்னவென்றால், நீங்கள் இயற்கையாகவே உங்கள்கிட்ட ஒரு பலம் இருக்குது. பொதுவாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் மேனாக மாறணும். உலக பிரகாரமான ஒரு பலத்துக்கு 3 காரியம். ஒன்று நல்ல ஃபுட்டு, 2வது என்னென்னா நல்ல உடற்பயிற்சி, 3வது என்னென்னா நல்ல ஓய்வு. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு ஏன் சரீர ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த 3 கிடையாது. பார்த்துடுங்க. அன்னைக்கெல்லாம் நல்ல உழைப்பாக இருந்தது, நல்ல ஃபுட்டு பிடிக்காது இவங்களுக்கு. வீட்டில் அம்மா அப்பா செய்து கொடுக்கறது பிடிக்காது. பரோட்டா சாப்பிடக்கூடாதும்பாங்க, அதுதான் இவங்களுக்கு என்ன செய்யணும்? பரோட்டா தான் வேணும். அப்புறம் என்னெல்லாம் ஆகாத ஒஸ்ட் ஐட்டமோ அதுதான் வேணும். உடற்பயிற்சியே கிடையாது.
அப்புறம் என்னன்னா ஓய்வே கிடையாது. ராத்திரி தான் உட்காந்து செல்ல அப்படி கண்ணை உருட்டி 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 இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்கணும், அப்போதான் நல்ல ஆரோக்கியமான இருக்க முடியும். இதே போல பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் எதில் இருக்குன்னா மாம்ச பலத்துக்கும். மாம்ச பலத்தை கொண்டு பொல்லாங்கான ஜெயிக்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், மாம்ச பலத்தை கொண்டு யாரை ஜெயிக்க முடியாது. எனக்கு நிறைய ஆம்ஸ் இருக்குது, நான் நல்லா ரன்னிங் பண்ணுவேன், நான் நல்லா வெயிட் அடிப்பேன். இல்லை இல்லை, மாம்ச பலத்தை கொண்டு பொல்லாங்கான என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ பொல்லாங்கானை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமீன் என்னவென்று சொன்னால் ஆமீன் ஆவிக்குரிய பலம் நமக்கு தேவை. எபேசியர் 6:10 ஆவிக்குரிய நிலையிலே நமக்கு ஒரு பலம் வேணும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை இருந்தால் பாருங்க. சர்ச்சில் எப்படி ஒரு பாட்டு பாடும், ஆமீன் பாருங்கள், பொழிந்திடும் வல்லமை உன்னை. எல்லாம் கிளாப் பண்ணி பாடுவோமா, சொல்லுங்க. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் நல்ல கையை தட்டினா கை தட்டு. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்த தேவை தேவா, இப்போல் விசுவாசத்தோடு இந்த தேவை தேவா, இப்போல். ஆமென், அல்லேலூயா. ஒரு வல்லமை சொல்லுங்க, அது பவரா சொல்லுங்களா, பவர். ஆங்கிலத்தில் சொன்னா பவர், தமிழ்ல சொன்னா வல்லமை. இப்ப சொல்லுங்க பவர். அந்த வல்லமை அப்படியே சொல்லணும், வல்லமை சொல்லுங்க இன்னும் சத்தமா, வல்லமை பவர். பவரா சொல்லலையே, பவர் சொல்லுங்க, வல்லமை. அதான் பாருங்கள், பரிசுத்த ஆவியான ஃபாதர் பெர்க்மான்ஸ் இப்படி எல்லாருக்கும் புரியும்படி ஒரு பாட்டு எழுதும். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி, சொல்லுங்க பவராவி எனக்கு. கொஞ்சம் பவரா கையை தட்டி, கொஞ்சம் கூட பவரா. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன். வெரி குட். கொஞ்சம் பேரு கொஞ்சம் பவரா பாடினது போல இருக்கு. கையை தட்டி பின்னால வர வாலிப பிள்ளைங்க மீண்டும் வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத. கையை தட்டி வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத. ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிந்தா? இந்த அபிஷேக ஆராதனையில ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. கையை தட்டி அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படியே ஆராதனையிலே சபை பலன் அடைகிறது. ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு புது பலன் அடைகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேக ஆராதனையிலே ஒரு தேவ ஜனம் என்னது அடைகிறது? பலன் அடைகிறது. அவருடைய செட்டையின் கீழே என்னது உண்டு? ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்ம வரும்பொழுதெல்லாம் பலன் அடைகிறோம். பிரைஸ் காட். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனை பெறும் வரை எருசலேமை விட்டு என்ன செய்யாதுங்க. அப்போ கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் ஆமென் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? பலன் அடைய. சபை பலன் அடையணும். அப்போ ஆராதிக்கும் போது கொஞ்ச நேரம், 5 நிமிஷம் 10 நிமிஷம், அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆராதிக்க ஆராதிக்க பலன் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆமென்.
என்னது ஜெபிக்கும் பொழுது பலன் அடைகிறோம். நேரம் போறோம்னால நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு தூதன் இறங்கி வந்து பலப்படுத்தினார். அப்போ 1 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம், அப்போ அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். அந்த சார்ஜ் போட்டுட்டு சிலவங்க போடுவாங்க, அடுத்து 1 நிமிஷம் டக்குன்னு எடுத்துட்டு போவாங்க. அது 2 நிமிஷத்துல பேட்டரி லோ, சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கும். அதான் பலன் கிடைக்கவே கிடைக்காது. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசனத்துல அதான் வாசிக்கிறோம். அதனுடைய 40வது அதிகாரத்துல 29லேருந்தே 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்பொழுதுமே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு மாம்ச பலம் அல்ல, ஆவியிலே ஒரு பலன் வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொல்ல ஜெயிக்கணும் சொல்லுங்க. என்ன செய்யணும்? பிசாசை ஜெயிக்கணும் சொல்லுங்க. பிசாசு என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில, படிப்பு விஷயங்கள்ல, ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்ல, குடும்பத்துல பல நன்மைக்கு விரோதமா போராடுகிற பொல்லாங்கான என்ன செய்யணும்? ஜெயிக்கணும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெயிக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல ஜெயிக்கணும். அல்லேலூயா. சில வேளையில நீங்க பரிசுத்த ஆவியில வைராக்கியமா எழும்பி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதே சத்துருக்க கோட்டைகளை நீங்க என்ன செய்கிறீங்க? உடைக்கிறீங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற துதி ஸ்தோத்திரம் உடையும். ஒரு பாடலை பாடி ஜெபம் பண்ணும் பொழுதே ஆமென், யூதா ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கினதுமே எதிரிகளுக்குள்ள ஆமென் மாறி மாறி ஆமென் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தது போல இன்றைக்கும் ஆமென் நாம் பாடல் பாடி துதிக்கும் பொழுதும் ஒரு ஜெயம் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எப்பொழுதுமே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்னது கொடுக்கிறான்னு சொன்னால் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எப்பொழுது அது பெருகிறது என்று சொன்னால் அதனுடைய அதே அதிகாரத்தில் 30-31 வசனங்களை வாசிவோம். இந்த இளைஞர்களுக்கு இயற்கையா பலம் இருக்கும்போது அவன் வேற இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நிறைய பேர் வந்து ஓட மாட்டேங்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், வாலிபர்களுக்குள்ள இடறி விழுவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, அப்போ 1 நிமிஷம் 2 நிமிஷம் காத்திருக்கிறவங்க அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருக்கிறவங்க நல்ல பலன் அடைவார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், குறைந்தது 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க? 1 மணி நேரமாவது ஜெபி, விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. 1 மணி நேரமா அப்படி வாயை பிளந்துருவான். சிலவன் சொல்லுவான், சர்ச்சில் வந்து அங்கே ஒரு காலம் முடியாது, இவர் பிரசங்கத்தை என்ன செய்ய மாட்டார், நிப்பாட்ட முடியாது. அங்கே செல்லில் மட்டும் இருந்தால் இந்த முதுகு வலிக்காது, கை வலிக்காது, கழுத்து வலிக்காது, அது படுத்துடுவாங்களோ? படுத்து கிடக்கு பாருங்க. பரவாயில்லையே சகோதரிகளுக்கு அந்த ஐசியூவில் கிடக்கிற மாதிரி கிடக்குது. அந்த இந்த அம்மாமா இருக்கலாம் என்னென்னா நர்ஸு வேலையாக இப்போ கொண்டு கொடுக்கறது. அப்புறம் இந்த நர்ஸு வந்து இந்த இந்த என்னது இன்ஜெக்ஷனில் அந்த இந்த ஃபஸ்ட் எடுக்கிறது போல் இவங்க ராத்திரி வந்து ஹெட்ஃபோன்லாம் எடுத்து செல்லெல்லாம் எடுத்து போத்தி விடுறது போல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். ஒரு அம்மா வந்து ரொம்ப வேதனையாக சொன்னேன். இதுதான் அந்த நான் வந்து நர்ஸ் எல்லாம் பாவம் அப்படி தானேன்னாங்க. அவங்க சொன்ன கதை தான் எனக்கு தெரியும். இப்படி என்னது நைட்டெல்லாம் இல்லை எடுத்துட்டு வேண்டாம், வெடிச்சிடக்கூடாது. இல்லை இப்போ வெடிச்சு ஃபயர் ஆகிட்டுன்னா அப்புறம் சில இந்த இந்த முதுகுலாம் போட்டுட்டு தான் உருண்டு பரண்டு. ஒரு அம்மா உருண்டு பரண்டையில் குழந்தையே இறந்துட்டான். அப்போ செல்லையா அடியில் போகாது, சூடாகி வெடிச்சிட்டுனா அப்புறம் பக்கத்தில் ரூம் எல்லாம் ஃபுல்லாக ஃபயர் ஆகிட்டுனா அதனால் செல்லெல்லாம் எங்கே வைங்க? பெட்டை விட்டு கீழே வைங்க. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். பாருங்கள், பிசாசை ஜெயிக்கணும். ஒரு செல்லு ஒன்று அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதே, நீ அதை ஜெயிக்கணும். சில ஆப்பை ஜெயிக்கணும். இதெல்லாம் நான் இனி ஓப்பன் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன். நீ அவனை ஜெயிக்கணும். உனக்கு தேவை பலன் வேணும். டெய்லி கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிப்பார், உன் பலன் அதிகரிக்கும். ஒரு தானியேலுடைய காரியமோ என்றால் பெர்சியா அல்லவிட்டால் பாருங்கள் கோரேஸ் ஆட்சிகள் காரியம் யாரு மாறினாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ ஜெயிக்கிற தேவ பிள்ளையாய் மாறுவாய். ஜெபம் உன்னை ஜெயிக்க பண்ணும். அல்லேலூயா.
அடுத்தது வேத வசனம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 4 to 10 வரை உள்ள வசனங்களை வாசிப்பீங்கன்னா வேத வசனம் ஆமென் முக்கியத்துவத்தை பாருங்க. நேரம் போன பின்னாலே 10வது வசனத்தை மட்டும். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 10வது வசனத்திலே நாம் இப்படியா வாசிக்கிறோம். அவருடைய கற்பனையை கை கொண்டு அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளணும். வேத வசனத்தை வாசிக்கிறதே எதுக்கு அப்படின்னா, வேத வசனத்தை வாசிக்கிறதுல ஒரு முக்கியமான காரியம் ஃபர்ஸ்ட் ஆமீன் பாருங்கள், நம்ம தினமும் வாசிக்கணும். எவ்ரிடே பைபிள் ரீட் பண்ணணும். எவ்ரிடே என்ன செய்யணும்? நீங்கள் பொல்லாங்கன ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் போராடுகிற இந்த பொல்லாங்கன ஜெயிக்கணும்னா எவ்ரிடே வேத வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். பிரைஸ் காட். ரெண்டாவது ஆமீன் பாருங்கள், அதை நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதத்தை நேசிக்கணும். பிரைஸ் காட். மூணாவதாக ஆமீன் அதை கடைபிடிக்க வேண்டும். வேத வசனத்தை என்ன செய்யணும்? ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வாசிக்கிறோம். வாசிக்கிறவங்க பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தினமும் தியானிக்கணும். தினமும் வேதத்தை தினமும் மெடிடேட் பண்ணணும். அப்படி தியானிக்கணும். பிரைஸ் காட். வேத வசனத்தின் மூலம் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கலாம். இயேசு வேத வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்தார். அப்புறம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பணும். தினமும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுகிறவங்களா இருக்கணும். சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும். பொல்லாங்கனை சிலவங்க ஏன் ஜெயிக்க முடியல? இந்த சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை காலில் என்ன செய்யணும்? தொடுக்கணும். செருப்பு இல்லாமல் எல்லா இடத்துலையும் நடக்க முடியுமா? சப்பல் ஷூவெல்லாம் இல்லாமல் அது இந்த வெயிலில் ரோட்லோடு நடந்தீங்க அவ்வளோதான். இதே போல் பாருங்க, நிறைய பேர் ஏன் பிசாசு ஜெயிக்க முடியும்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலை. சபையோடு இணைந்து ஊழியர் குடும்பத்தோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களில் தோள் கொடுக்கல, ஊழியத்திற்கு நிற்கல. அந்த பட்டும் படாமல் தொட்டும் இதே போல் அந்த லேசா போனோம் வரணும் அப்படின்னு இருக்கிறதுனால தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியலை. பிசாசு ஜெயிக்கணும்னா சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்று என்னன்னா சுவிசேஷம் என்கிற பாதரட்சி என்ன செய்யணும்? தொடுக்கணும். ஊழியம் செய்யணும். பைபிளில் வாசிக்கிறோம், ஆவியில் அனலாயிருங்க, கர்த்தருக்கு எல்லா குடும்பமும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும். எல்லா சகோதரர்களும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை அவருடைய நாம மகிமைக்காக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஜபத்தின் மூலம் அவனை ஜெயிக்கலாம். நல்ல ஆராதிக்கிறது மூலம் அவனை ஜெயிக்கலாம். வேத வசனத்தின் மூலம் அவனை ஜெயிக்கலாம். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜபிக்கிறதுனாலே ஆராதிக்கிறதுனாலே அவனை ஜெயிக்கலாம். சபையோடு சேர்ந்து அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுனாலே அவனை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் காட். பேதுரு சொன்னார், ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி. உடனே ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் ஆட்டுக்குட்டிகளை எதை செய்வாயாக? மேய்ப்பாயாக. பிரைஸ் காட். எதுக்காக சிறுவர் ஊழியத்தை செய்கிறது? எதுக்காகனா இயேசுக்கு மேலே உள்ள நேசத்தினாலே. அல்லேலூயா. இயேசுக்கு மேலே பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்கன்னா எதுக்காக ஊழியம் செய்கிறோம்? எதுக்காக உங்கள் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறீங்க? இயேசுக்கு மேலே உள்ள அன்பினாலே. எத்தனை மிஷினரிகள் ஆமீன் பாருங்கள், தங்களுக்கு இனத்தை தேசத்தை விட்டு இயேசுவுக்காக தொண்டு செய்வேன், நான் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர் இயேசுவுக்கா என்று சொல்லி மிஷினரிகள் ஆண்டவருக்கு அவருடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் எங்கும் கடந்து சென்றார்கள். ஆண்டவருடைய பிரதான கட்டளை நிறைவேற்ற முடியாது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். புறப்பட்டு போகணும். இயேசுவுக்காக காலில் அந்த ஒரு 2 months 1 month இப்படி புறப்பட்டு போடுறது உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா, ஊழியத்தில் இருக்கிறவங்க என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தாங்களோ அன்னிலேருந்து சாகிறது வரை என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு ஓடிட்டே இருக்கிறாங்க. ஊழியத்தில் வர்றவங்களுக்கு ஒன்று மட்டும் அவுட் அந்த சரியாக கிடைக்காது. இந்த சேனல் நல்ல ஓய்வு மட்டும் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் அதுக்குள்ள பலனை தருவார். ஜீவனுக்கு ஈடாக எதை தருவார்? ஆத்துமாக்களை தருவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால உற்சாகமாய் உங்கள் பிள்ளைகளை அடுத்த ஒரு 2 மாதம் துரிதப்படுத்தி அனுப்பி வைங்க. பிள்ளைங்களும் எதுக்காக ஓடுறீங்கன்னா யாருக்காக? ஜீவனை தந்த இயேசு. என்னை நேசிப்பாயானால் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்வாயாக? மேய்ப்பாயாக. ஆமென். பாருங்கள், 2வது மறுபடியும் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை என்ன செய்வாயாக? மேய்ப்பாயாக. ஆண்டவருடைய கனமான ஊழியத்திற்கு ஊழியம் செய்ய நம்மளை தூண்டுகிறதே என்னன்னா ஆண்டவரை நேசிக்கிறதுனுடைய ஒரு பிரதிபலன் தான். ஆண்டவரை நேசிக்கிறதுனுடைய ஒரு காரியம்தான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறது?
ஊழியம் செய்கிற ஆண்டவரை நேசிக்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடு. ஆண்டவரை நேசிக்கிறதுக்காக ஜீவன் அந்த இயேசுவுக்காக நானும் ஏதாவது சம்திங் செய்வேன். இந்த ஆமீன் ஆண்டவருக்காக இப்படி ஓடும் பொழுது வருகிற காரியம் என்னன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். கர்த்தரால வருகிற கனம் கிடைக்கும். இந்த உலகம் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணாது, ஆனால் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிற ஒரு நாள் இருக்கிறது. இந்த உலகம் நம்மளை கனவீனப்படுத்தும், இந்த உலகம் நம்மளை விமர்சிக்கும், இந்த உலகம் நம்மளை தூசிக்கும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பார்வையிலே நம்ம விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா.